ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2024 தமிழரசு இதழில் கொடுக்கப்பட்ட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 2024 தமிழரசு மேகசினில் கொடுத்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக போட்டு முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ முடியும் போது பிளேலிஸ்ட் காமிக்கும், நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கலாம். குரூப் 2 குரூப் டி மெயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றவங்க குரூப் 1 குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இடையில நான் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 2024 தமிழரசு இதழில் கொடுக்கப்பட்ட திருக்குறள். பருவத்தோடட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. இந்த திருக்குறளோட பொருள், காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணிக்கும் கயிறாக அமையும். நமக்கு கேள்வி கேட்டால் நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணிக்கும் கயிறு எதுன்னு கேட்பாங்க. ஸோ அதற்கான விடை காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல். ஸோ இதுதான் சரியான விடையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக், சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024. இந்த மாநாடு ஜனவரியில் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் மொத்தம் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 6,64,180 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும். இந்த முதலீடுகள் மூலமாக எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா 26,90,657 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது நேரடி வேலை வாய்ப்பு மடங்கும், மறைமுக வேலை வாய்ப்பு மடங்கும். இந்த மாநாடு 7ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கொள்கையும் ஒரு செயல் திட்ட அறிக்கையும் வெளியிட்டிருப்பாங்க. அந்த கொள்கை தமிழ்நாடு குறை கடத்தி மேம்பட்ட மின்னணு கொள்கை 2024. அந்த செயல் திட்ட அறிக்கை $1 டிரில்லியன் இலக்கினை எய்துவதற்கான செயல் திட்ட அறிக்கை. இந்த கொள்கை எந்த வருடங்கிறத பார்த்துக்கோங்க. நமக்கு கொள்கை எந்த வருடங்கிறத கேள்வியில் கேட்குறாங்க. தமிழ்நாடு குறை கடத்தி மேம்பட்ட மின்னணு கொள்கை. அடுத்து நம்ம $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழக அரசு இலக்காக நிர்ணயித்துள்ளது. எப்பக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள. ஸோ அதை அடைவதற்கான செயல் திட்ட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதையும் முடிஞ்சா பார்த்துக்கோங்க, குரூப் 2 மெயின்ஸ்க்கு இல்லை குரூப் டி மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த மாநாட்டில் பங்குதாரர் நாடுகளாக மொத்தம் 9 நாடுகள் கலந்து கொண்டன. அந்த நாடுகள் என்னென்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், சிங்கப்பூர், தென்கொரியா. இந்த 9 நாடுகள் பங்குதாரர் நாடுகளாக கலந்து கொண்டன. ஓகே, இந்த மாநாடு எந்த கருப்பொருளோட அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்குன்னா 3 கருப்பொருள் இருக்கு. ஒன்று தலைமைத்துவம், இன்னொன்று அதன் நிலைத்தன்மை, இன்னொன்று அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதாவது லீடர்ஷிப், சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி. இந்த கருப்பொருளை மையமாக கொண்டுதான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டிருக்கும். இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட், அதாவது ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. என்ன பழமொழினா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது குரூப் டி மெயின்ஸ் நீங்கள் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஒரு வேலையளிப்போர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது என்ன வேலையளிப்போர் கூட்டமைப்புனா, 1920ஆம் ஆண்டு தென்னிந்திய வேலை அளிப்போர் கூட்டமைப்புங்கிற ஒரு கூட்டமைப்பை தமிழ்நாடு ஏற்படுத்தியிருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2030க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்த வேண்டும். அதுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒன்று, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்த்தல். இன்னொன்று, வேலை வாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது. ஸோ இந்த 2 அணுகுமுறையை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது. இன்னொன்று, வேலை வாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது. ஸோ இந்த 2 அணுகுமுறை மூலமாக நாங்கள் 2030க்குள்ள $1 டிரில்லியன் அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த போறோம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான கொள்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது, அது என்னென்ன கொள்கைங்கிறத பார்த்துக்கலாம். ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை, தமிழ்நாடு தரவு மைய கொள்கை, தமிழ்நாடு உயிர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு காலனி தோல் பொருட்கள் கொள்கை, தமிழ்நாடு விண்வெளி பாதுகாப்பு கொள்கை, தமிழ்நாடு மின் வாகன கொள்கை, செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கை, தமிழக அங்கக வேளாண்மை கொள்கை, தமிழ்நாடு எத்தனால் கொள்கை, தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை, தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம், தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள்களிலிருந்து செயற்கை இலை நூல், செயற்கை இலை துணி, ஆடை தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம்,
தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம், மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை, தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, தென்னை நார் கொள்கை. ஸோ இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொள்கைகள்லாம் எந்த வருடங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எந்த வருடத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு. ஏன்னா ரீசெண்டாக நமக்கு ஒரு கொள்கையை வந்து எந்த வருடத்தில் வந்து வெளியிட்டாங்கிறத எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து 8ஆம் தேதி மாநாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னால முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரில் சென்னை, தூத்துக்குடி, கோயம்புத்தூரில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியிருக்கோம். அது மூலமாக நாங்கள் 1,90,803 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து ஈர்த்திருக்கோம். அந்த முதலீடுகள் மூலமாக 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்து இந்த மாநாட்டில் மொத்தம் எவ்வளோ கோடி முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டதுன்னா 6,64,180 கோடி முதலீடுகள் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்க்கப்பட்டது. அதில் மொத்தம் எத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா இந்த முதலீடுகள் மூலமாக 26,90,657 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதில் நேரடி வேலை வாய்ப்பு எவ்வளோனா 14,54,712 நபர்களுக்கும், மறைமுக வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னா 12,35,945 நபர்களுக்கும் வேலை வாய்ப்பானது இந்த முதலீடுகள் மூலமாக கிடைக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த முதலீடுகள் எந்தெந்த துறையில் வந்து அதிகமாக வந்து ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று வர்த்தகத்துறை, இவங்க தான் அதிகமாக வந்து ஈர்த்திருப்பாங்க. 3,79,809 கோடி ரூபாய் முதலீடுகள் வர்த்தகத்துறை சார்பாக ஈர்க்கப்பட்டிருக்கும். எரிசக்தி துறை சார்பாக 1,35,157 கோடி ரூபாய் வந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும். வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக 62,939 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும். தகவல் தொழில்நுட்பவியல் பலநுட்ப சேவைகள் துறை சார்பாக 22,130 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும். பெருந்தொழிற்சாலைகளுக்கு வலுவான விற்பனையாளர் தளத்தை வழங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக 63,573 கோடி முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டாங்க. ஒப்பந்தங்கள் மூலமாக தான் அந்த முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்த ஒரு சிறப்பு குழு வந்து மாநில முதல்வர் அவர்கள் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து செகண்ட் டாபிக், மக்கள் போற்றிய மகத்தான திட்டங்களில் 2 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று உழவர் சந்தை திட்டம். 14/11/1999 அன்று மதுரை மாவட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் எதற்காக தொடங்கியிருப்பாங்கன்னா, காய்கறிகள் பழங்கள் போன்ற வேளாண் விளைபொருட்களை அதாவது விற்பதன் மூலமாக விவசாயிகளுக்கு உரிய விலை வந்து கிடைக்கணும். அதாவது உரிய விலை மீன்ஸ் அவங்களுக்கு உரிய வருவாய் வந்து கிடைக்கணும். அடுத்து கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு இந்த விளைபொருட்களை வந்து விற்க போகும்போது இடைத்தரகர்கள் ஏதுமின்றி உரிய விலையில நுகர்வோருக்கு வழங்கணும். ஸோ இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த உழவர் சந்தை திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுடன் முதல்வர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் 18/12/2023 அன்னைக்கு நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து இந்த திட்டமானது ஊரக பகுதிகளில் 11/7/2024 விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் வந்து மனுக்கள் வந்து கொடுப்பாங்க. மனுக்கள் கொடுக்கறது மூலமாக அந்த மனுக்களுக்கு அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும்னா 30 நாட்களுக்குள்ள தீர்வு வழங்கணும். அந்த மனுக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும், 13 அரசு துறைகளில் உள்ள 44 சேவைகளை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அதில் உள்ள சேவைகள் ரிலேட்டடாக மனுக்கள் வந்து மக்கள் கொடுக்கும்போது அதை 30 நாட்களுக்குள்ள இவங்க தீர்வு வழங்கணும். அதுதான் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்ன ஒரு நன்மைனா, அரசோட சேவைகள் வந்து மக்களுக்கு வந்து விரைவாக கிடைக்கும். இன்னொன்று, நிர்வாகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் வகையிலையும் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். 3வது டாபிக், முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே மாடி வீடுகளில் மாடியில் தோட்டம் அமைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகவும் இருக்குது, செயல்பாடாகவும் இருக்குது. இதற்காக மானிய விலையில் மாடி தோட்ட தொகுப்புகள் வந்து வழங்குறாங்க. இந்த திட்டத்தோட பயன் என்னன்னா, குடும்பத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அன்றாட காய்கறிகள் மூலம் நம்ம மாடி தோட்டத்திலே பெறுறது தான் இந்த திட்டத்தோட பயனாக இருக்குது. ஸோ ஊட்டச்சத்துடன் பெற்று பயனடையும் வகையில் மானியத்துடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாடி தோட்ட தொகுப்புன்னு ஒன்று வழங்குவாங்க. அதில் என்னென்னலாம் இருக்கும்னா, 6 வகையான காய்கறி விதை தொகுப்புகள், செடி வளர்க்கும் பைகள், 12 கிலோ அளவிலான ஊட்டமேற்றிய தென்னை நார்கள், 400 கிராம் உயிரி உரங்கள், 200 கிராம் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், 100 மில்லி லிட்டர் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து, சாகுபடி முறைகளை விளக்கும் கையேடு, இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுகிறது. 4வது டாபிக், சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதில் எப்போதும் கவனமாக உள்ளது நமது அரசு.
இந்த டாப்பிக்கில் நமக்கு ரெண்டு விஷயம் தான் முக்கியம். ஒன்று, கிறித்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம். இது அமைக்கப்பட்ட வருடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 2022 வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இயர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 2022. அடுத்து, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். இந்த தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 31/8/1999 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எந்த சட்டத்தின் கீழே இதை பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா, இந்திய கம்பெனிகள் சட்டம் 1956 கீழே இதை பதிவு செஞ்சிருப்பாங்க. இந்த பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், இந்த தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு அவங்க தொழில் புரிவதற்காக கடன்கள் வந்து வழங்குவாங்க. இதன் மூலமாக சிறுபான்மையினரோட சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துறாங்க. முக்கியமாக நம்ம நாட்டில் யார் சிறுபான்மையினர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க, சீக்கியர்கள் வருவாங்க, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் வருவாங்க, பார்சிகள் வருவாங்க, ஜெயின். ஸோ இவங்க தான் சிறுபான்மையினர். இவங்களோட சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இந்த சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களானது வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டி விகிதத்தில் சிறு வணிகம் மற்றும் வியாபாரம் மேற்கொள்ள. 5வது டாபிக், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்திருக்கும். அதில் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதற்கான சரியான விடை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தான் அந்த பாடல் வரிகளை பாடியிருப்பாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த ஸ்பீச்சில் சில திட்டங்கள் குறித்து சொல்லியிருப்பாங்க. 1, நான் முதல்வன் திட்டம். தமிழ்நாட்டு மாணவர்களை படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றியாளராக்குவதற்கு உதவும் திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்னா 1/3/2022 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது எந்த துறையின் கீழே செயல்படுதுன்னா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறது. அடுத்து, உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 2 ஸ்கீம் வந்து செயல்படுறதா சொல்லியிருப்பாங்க. ஒன்று சிஎம் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம், இன்னொன்று சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 2 ஸ்கீம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து, பெண் கல்வி ஊக்குவிக்கும் பொருட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இந்த திட்டம் வந்து தற்போது புதுமை பெண் திட்டங்கிற பேரில் வந்து செயல்படுது. இந்த ஸ்கீமை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் வந்து அமைந்து இருக்கு. அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, நான் முதல்வன் திட்டத்தின் கீழே எவ்வளோ பேருக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னா, கடந்த 2 ஆண்டுகளில் 29 லட்சம் மாணவர்களுக்கும் 32,000 ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது வழங்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு வருடத்தில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுன்னா 40,000 பேருக்கு, 1,40,000 பேருக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே எவ்வளோ பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு லாஸ்ட் 2 வருஷத்தில், அதாவது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து 2 வருஷத்தில் எவ்வளோங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து, 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குறாங்க. யாருக்குன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி அனைத்து தரப்பு மாணவர்களும் தொழிற்கல்வி கற்க வழிவகையானது செய்யப்பட்டுள்ளது. முன்னாடி MBBS மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அனைத்து தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் இந்த 7.5 விழுக்காடுங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது, முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அடுத்து, சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். PhD மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவின் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளாக தேசிய தரவரிசையில் உள்ள 35 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவோட தலை சிறந்த 100 பொறியியல் கல்லூரிகளில் 15 பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. 2023 ஆகஸ்ட் நிலவரப்படி தேசிய தர மதிப்பீட்டு கவுன்சில் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டில் இருந்து 398 கல்லூரிகளும் 38 பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1623 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் 242 மகளிர் கல்லூரிகள். ஸோ இதுதான் இந்த ஸ்பீச்சில் கொடுத்தது, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் 2024, ஸோ அதில் வந்து தரவரிசை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை நல்லா பார்த்துச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6வது டாபிக், குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய வகுப்பறை கட்டடங்களை வந்து முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் கீழே நமக்கு ஒரு 2 இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு, குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டமானது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்னன்னா, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் குழந்தைகளுக்கான வகுப்பறை கட்டடங்களை வந்து திறந்து வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் மற்றும் செயல்பாடாக இருக்குது. இந்த திட்டம் வந்து 2022 to 2023 கல்வி ஆண்டில் இருந்து செயல்படுத்திட்டு வராங்க.
இந்த திட்டத்தில் கட்டப்படுற கட்டடங்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் குழந்தை நேய சிறப்பு அமைப்புகளான உயர்த்தப்பட்ட மேற்கூரை, விசாலமான தாழ்வாரம், அடுத்து காற்றோட்டம் மிக்க ஜன்னல் வசதிகள், வழுக்காத தரைகள், கற்றலை ஊக்குவிக்கும் சுவர் ஓவியங்கள், வாழ்க்கை பாடங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியாத அந்த கட்டடங்களானது இருக்கும். அடுத்து கிராம செயலகங்கள் குறித்து இந்த டாப்பிக்கிலே சொல்லியிருப்பாங்க. அதாவது கிராம செயலகங்கள்னா என்னன்னா, அரசோட பல்வேறு திட்டங்களை வந்து கிராம அளவில் ஒருங்கிணைத்து செயல்படுத்திட இந்த கிராம செயலகங்கள் வந்து கட்டப்படும்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 600 கிராம செயலகங்கள் திறக்கப்பட போவதாக கூறியிருந்தாங்க. அதோட முதல் கட்டமாக 21 மாவட்டங்களில் 50 கிராம செயலகங்கள் வந்து முதல்வர் அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த கிராம செயலக கட்டடங்களில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குன்னா, கிராம ஊராட்சி தலைவருக்கான அறை இருக்கும், கிராம ஊராட்சி செயலருக்கான அறை இருக்கும், கிராம நிர்வாக அலுவலருக்கான அறை இருக்கும், கூட்ட அறை, இணையதள வசதி, பொதுமக்கள் அமர்வதற்கான வசதி, குடிநீர், கழிவறை வசதி ஆகியவற்றுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பயன்படுத்தும் வகையில் இந்த இந்த கட்டடமானது இருக்கும். இதுதான் வந்து ஒருங்கிணைத்து செவ்வனே செயல்படுத்திட, கிராம அளவில் உள்ள திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திட இந்த கிராம செயலகங்கள் வந்து திறக்கப்படுகிறது. மொத்தம் 600, இப்போதைக்கு முதல் கட்டமாக 50 வந்து திறந்திருக்கிறதா இந்த மேகசினில் வந்து கொடுத்துருப்பாங்க. 7வது டாபிக், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்பீச்சில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சமத்துவ நாள் ஏப்ரல் 14 தமிழ்நாட்டில் நம்ம சமத்துவ நாளாக கொண்டாடிட்டு வரோம். இந்த ஏப்ரல் 14 யாருடைய பிறந்த நாள்னா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போற்றும் விதமாக இந்த ஏப்ரல் 14 வந்து நம்ம சமத்துவ நாளாக கொண்டாடிட்டு வரோம். அடுத்து டாக்டர் அம்பேத்கர் விருது, ஆண்டுதோறும் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வருகிற நபருக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கான பரிசு தொகை எவ்வளோனா ரூபாய் 5 லட்சமானது இந்த விருதுக்கான பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. அடுத்து மனிதநேய வார விழா, மக்களிடையே தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24 30 தேதி வரைக்கும் மனிதநேய வார விழாவானது தமிழக அரசால் வந்து நடத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தையும் வந்து உருவாக்கி இருக்காங்க. அடுத்து புத்தொழில் நிதியம், தொழில் முனைவோருக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்துகின்ற நோக்கில் தமிழ்நாடு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியமானது 2022 to 2023 நிதியாண்டில் 30 கோடி நிதியுடன் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே சுயதொழில் தொடங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு வந்து மானியமாக கொடுக்குறாங்க. சுமார் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெற இந்த திட்டமானது உதவுகிறது. அடுத்து சில திட்டங்கள் இல்லைன்னா முன்னெடுப்புகள், பழங்குடியினருக்கு வீடுகள் வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தில் வங்கி கடன் உதவி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் கடன் உதவி, அதுதான் இப்போ பார்த்தோம். தமிழ்நாடு பழங்குடியினர் பட்டியலினத்தவர் புத்தொழில் நிதியத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடு வழங்குதல், முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்பிற்கான ஊக்கத்தொகை வழங்குறாங்க. இதில் முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளும் SC/ST மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே 60 மாணவ மாணவியருக்கு தலா எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1 லட்சம் ஊக்கத்தொகையானது கொடுக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்குதல், ஆண்டு வருமானத்தோட அடிப்படையில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறித்துவராக மதம் மாறிய ஆதி திராவிட மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடுகளில் படிக்க கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. குடும்ப வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு மாணவருக்கு, அந்த குடும்பத்தில் உள்ள மாணவருக்கு 36 லட்சத்திற்கு மிகாமலும், குடும்ப வருமானம் 8 லட்சத்திலேருந்து 12 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாணவருக்கு 24 லட்சத்துக்கு மிகாமலும் கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டம். இந்த பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டத்திற்கு கீழே பழங்குடியினரோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக வருவாய் ஈட்டும் திட்டங்களை அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்த போகிறாங்க. இது கீழே என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குன்னா, வேளாண் பொறியியல் இயந்திரங்கள் வழங்குறாங்க, சூரிய மின்சக்தியுடன் இயங்கும் அறவை இயந்திரங்கள் வழங்குறாங்க, அரியலூர் மாவட்ட இருளர் இன பழங்குடியின மக்களுக்கு முந்திரி சேகரம் செய்து கொள்ளும் உரிமைக்கான ஆணைகள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வழங்குறாங்க. அடுத்து சில நல வாரியங்கள் வந்து பார்த்துப்போம். தூய்மை பணியாளர் நல வாரியம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 11/6/2007, புதுரை வண்ணார் நல வாரியம் 15/10/2009, பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் 4/9/1961, பழங்குடியினர் நல வாரியம் 11/6/2007, நரிக்குறவர் நல வாரியம் 27/5/2008. இந்த டேட்டு இயர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் வந்து பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன்.
ஸோ நமக்கு வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 8வது டாபிக், மாணவ மாணவியர்களின் குறைகளை தீர்க்கும் பள்ளி கல்வித்துறை. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நலம் நாடி செயலி பற்றி பார்க்க போகிறோம். நலம் நாடி செயலி எதுக்காகனா, மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவர்களை சிறப்பு பயிற்றுனர்கள் மூலம் பயிற்றுவிக்கிறது தான் இந்த நலம் நாடி செயலியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நலம் நாடி செயலியின் மூலம் 21 வகையான குறைபாடுகளுக்கு முழுமையான பரிசோதனை மேற்கொண்டு சிறப்பு பயிற்றுனர்கள் மூலம் மாற்றுத்திறன் மாணவர்களை வந்து கல்வி கற்க வைப்பது தான் இந்த நலம் நாடி செயலியோட முக்கிய செயல்பாடாக இருக்குது. அடுத்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. இந்த கஸ்தூரிபா காந்தி பாலி வித்யாலயா பெண் கல்வியறிவு குறைவாக உள்ள மாவட்டங்களில் செயல்படுத்தக்கூடியது தான் கஸ்தூரிபா காந்தி பாலி வித்யாலயா. இதில் உண்டு உறைவிட பள்ளி ஏற்படுத்துவாங்க. 9லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் தான் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவாங்க. தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் பெண் கல்வியில் பின்தங்கியுள்ள ஒரு 44 ஒன்றியங்களில் இந்த கஸ்தூரிபா காந்தி பாலி வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியானது செயல்பட்டு வருது. 10 வயசுலேருந்து 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் தான் இந்த பள்ளியில் தங்கி படிப்பாங்க. அதாவது 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அபிஷ்ய வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளி. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கீழே தமிழ்நாடு இலவச கட்டாய கல்வி உரிமை விதிகள் 2011 படி பள்ளி வசதியே ஏற்படுத்த இயலாத குடியிருப்புகளில் பள்ளி வசதி அளிக்கும் பொருட்டு இந்த பள்ளிகள் வந்து அமைக்கப்படுது. முக்கியமாக இந்த பள்ளிகள் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவாங்கன்னா, ஒரு பள்ளி வசதி இல்லாத குடியிருப்பு பகுதியில் உள்ள குழந்தைகள், நகர்ப்புற குழந்தைகள், தெருவோர குழந்தைகள், வீடில்லா குழந்தைகள், பெரியோர் துணை இல்லாத குழந்தைகள் வந்து பயன்பெறாங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 11 மாவட்டங்களில் இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. அதே மாதிரி இதுக்கு கீழே இந்த பள்ளிகளுக்காக ஒரு 3 விடுதிகளும் வந்து தமிழ்நாட்டில் தற்போது இயங்கி வருகிறது. ஜனவரி 2024 தமிழரசு மேகசினில் கொடுத்த முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பிப்ரவரி 2024 ஃபஸ்ட்டு திருக்குறள், மதிநுட்ப நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. நூல் அறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உடையவருக்கு முன்னால் எந்த சூழ்ச்சியும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு கேள்வி கேட்டால் யாருக்கு முன்னால் எந்த சூழ்ச்சியும் எதிர்த்து நிற்க முடியாதுன்னா, நூலறிவு உடையவர், இயற்கையான மதிநுட்பம் உடையவர். ஸோ இந்த 2 உடையவருக்கு முன்னால் எந்த சூழ்ச்சியும் வந்து எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்து முதல் டாபிக், மதுரையில் 62.78 கோடி ரூபாய் செலவில் உலகின் முதல் பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அரங்கம் 24/1/2024 அன்னைக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கீழக்கரை கிராமத்தில் 66.80 ஏக்கர் நிலப்பரப்பில் 77,683 சதுரடி பரப்பில் ரூபாய் 62.78 கோடி ரூபாய் செலவில் உலகத்தரத்துடன் வந்து அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும். இதை திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தான் திறந்திருப்பாங்க. இதை திறந்து வச்சுட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு என்ன தேவையோ பார்ப்போம். ஸோ கீழடியில் திமிழுள்ள காளையின் முழு எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அகலாய்வு டாபிக் இருக்குது. ஸோ அதில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து திமிழுள்ள காளையின் முழு எலும்புக்கூடு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அகலாய்வு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழடி. அடுத்து மதுரை மற்றும் மதுரைக்கு பக்கத்தில் என்னென்னலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கையில் கீழடி அருங்காட்சியகமானது கொண்டு வரப்பட்டது. அடுத்து கலைஞரின் பெயரால் மாபெரும் பிரம்மாண்ட நூலகமானது மதுரையில் வந்து இப்போது அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. அது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போனால் அலங்காநல்லூரில் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கலித்தொகையில் ஏறுதழுவுதல் குறித்து ஒரு பாடல் அடியானது இருக்கும். அதை வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கலாம். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று ஏறுதழுவுதல் காட்சியை நம் முன்னே கொண்டு வருவதுதான் கலித்தொகை. ஸோ நமக்கு லிட்ரேச்சர் பாட்டில் இதை கேட்கலாம். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடலடி எதில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க கலித்தொகையில். இந்த பாடலடி எதை வந்து நம் கண்முன்னே காட்டுகிறதுன்னு கேட்பாங்க. ஏறுதழுவுதல் காட்சியை வந்து நம் கண்முன்னே காட்டுகிறது. ஸோ வந்து கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் வரிகள். 2வது டாபிக், அயலக தமிழர் தினம் 2024. இந்த அயலக தமிழர் தினம் 2024 விழாவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றியும் பேசியிருப்பாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அயலக தமிழர் தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதியை அயலக தமிழர் நாளாக கொண்டாடப்படணும்னு அறிவித்து கடந்த 3 வருடங்களாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையானது தமிழ்நாட்டில் இந்த 12ஆம் தேதியை அயலக தமிழர் தினமாக அனுசரிச்சுட்டு வராங்க. இந்த தினத்தின் போது ஒரு ஸ்கீம் பற்றி பேசியிருப்பாங்க, வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டமானது 2023 வந்து தொடங்கப்பட்டது. இது முக்கியமாக யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா,
அயல் நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 18லேருந்து 30 வயது உடைய அயல் நாட்டு தமிழ் இளைஞர்கள் வந்து பயன்பெற போகிறாங்க. அவங்கள தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து சுற்றுலா அழைத்துட்டு போக போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே. ஸோ அப்படி சுற்றுலா அழைத்துட்டு போகிறது மூலமாக தமிழரோட பண்பாடு, மரபு, வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க விட்டுட்டு போன வேர்களை வந்து தெரிந்து கொள்ள வைக்க வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டமானது செயல்படுகிறது. ஆண்டுதோறும் வந்து 200 இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா வந்து தமிழ்நாட்டில் அழைத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து முதல் கட்டமாக 58 இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 10 வரைக்கும் ஒரு 15 நாட்கள் வந்து சுற்றுலா அழைத்துட்டு போனாங்க. அடுத்து இந்த தினத்தின் போது அயலக தமிழர் மாநாடானது நடந்திருக்கும். இந்த அயலக தமிழர் மாநாடு 2 நாட்கள் வந்து நடந்திருக்கும். அண்ட் முக்கியமாக எந்த கருப்பொருளை மையமாக கொண்டு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லுங்கிற ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தான் நடந்திருக்கும். அடுத்து இந்த திட்டத்தின் போது தான் இந்த தினத்தின் போது தான் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எனது கிராமம்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12/1/2024 அன்று எனது கிராமம்ங்கிற திட்டமானது தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே அயல்நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க சொந்த ஊர் இங்கே இருக்கும்ல, அந்த ஊரோட உட்கட்டமைப்பு வந்து மேம்படுத்த நிதி கொடுக்க போகிறாங்க. ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த எனது கிராமங்கிற திட்டமானது துவங்கப்பட்டுள்ளது. அயலக தமிழர் நல வாரியம் அயல் நாட்டில் வாழ்கிற தமிழர்களோட நலன்களை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த அயலக தமிழர் நல வாரியம். ஸோ இதில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. 3வது டாபிக் 2023 ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் விருதுகள். இந்த விருதுகள்லாம் யார் வாங்கியிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். தமிழ் செம்மொழி. தமிழ் எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2004 ஆண்டு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டது. தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக இருக்குது, அது என்னென்ன மொழிகள்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து விருதுகள் யார் யார் வாங்கியிருப்பாங்க. 2024 ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமி அவர்கள் வாங்கியிருப்பார். 2023 ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை திரு பரமசிவம் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. அடுத்து பெருந்தலைவர் காமராசர் விருது பலராமன் அவர்கள். மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு அவர்கள். தமிழ் தென்றல் திருவிக்க விருது எஸ் ஜெயசீல ஸ்டீபன் அவர்கள். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் விருது கருணாநிதி அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் இந்த விருதுகள் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். அண்ட் பெரியார் விருது, இந்த பெரியார் விருது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தான் 2023 ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவராக இருக்கிற சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 2023 ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா பி சண்முகம் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா மகாகவி நாள் பற்றி பேசியிருப்பாங்க. பாரதியாரோட நினைவு நாளான செப்டம்பர் 11 தான் மகாகவி நாளாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து சொன்னாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, மகாகவி நாளுங்கிறது என்னன்னா செப்டம்பர் 11. இந்த செப்டம்பர் 11 என்னன்னா பாரதியாரோட நினைவு நாள். அடுத்து இலக்கிய மாமணி விருது கனவு இல்ல திட்டம். புதுசாக இலக்கிய மாமணிங்கிற விருதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் ஆண்டுதோறும் 3 பேருக்கு வந்து இந்த விருதானது கொடுக்கப்பட போகிறது. கனவு இல்ல திட்டம்னா என்னன்னா ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. இந்த விருதெல்லாம் வாங்கின தமிழ் அறிஞர்களுக்கு அவங்க வசிக்கிற மாவட்டத்திலே இல்லை அவங்க விரும்புகிற மாவட்டத்திலே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டி கொடுக்கறது தான் கனவு இல்லைங்கிற திட்டம். ஸோ இதுதான் இந்த டாபிக். அடுத்து 4வது டாபிக் சாலை பாதுகாப்பு நம் உயிர் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் சாலை பாதுகாப்பு ரிலேட்டடாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15 பிப்ரவரி 14 வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 14 வரை. இது எதற்காகனா சாலையை பயன்படுத்தும் போது ஒவ்வொருவரும் விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்வது, அதுதான் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவோட முக்கிய நோக்கமாக உள்ளது. தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு திட்டம் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ முதல் 48 மணி நேரத்துக்கு விபத்து ஏற்பட்ட ஒருவரை முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா சிகிச்சை அளித்து அவரோட உயிரை காப்பாற்றுவது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த திட்டத்துக்கு கீழே மொத்தம் 694 மருத்துவமனைகள் வந்து செயல்பட்டு வருகின்றன. அண்ட் வந்து முக்கியமாக வந்து உடனடி ஆபத்து அதாவது விபத்து சிகிச்சை மையங்களும் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் பக்கத்தில் இயங்கி வருகிறது.
அண்ட் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சாலை பாதுகாப்பு மன்றங்கள் வந்து அனைத்து அரசு மற்றும் அரசு சாரா பள்ளிகளில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில். அண்ட் தமிழ்நாட்டில் விபத்தில்லா தமிழ்நாடுங்கிற ஒரு இலக்கை அடைவதற்காக 2023 to 24 ஆண்டிற்கு சாலை பாதுகாப்பிற்காக கவர்மெண்ட் வந்து 135.84 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. 5வது டாபிக், மாற்றுத்திறனாளிகள் குறித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். மாற்றுத்திறனாளிகள்ங்கிற பெயரை வந்து கொடுத்தவர் யாருன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். மாற்றுத்திறனாளிகளோட நலனை பேணி காக்க இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாக ஒரு துறையை வந்து உருவாக்கியிருக்கும். அதை உருவாக்கியவர் யாருன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். 1992 ஆண்டு முதல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு துறைன்னு அழைக்கப்பட்டு வந்த இந்த துறையானது 2010 டாக்டர் மு கருணாநிதி அவர்களால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த துறையானது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. நமக்கு சிலபஸில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இருக்குது, குரூப் 2 குரூப் டி மெயின்ஸில். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது டாபிக். ஸோ இதில் ஹெல்த் ரிலேட்டடாக 2 முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 108 ஆம்புலன்ஸ் சேவை 15/9/2008 தான் இந்த 108 அவசர கால ஊர்தி சேவையானது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு திட்டமாக இது 24x7 மணி நேரமும் பொதுமக்களுக்கு சேவை வழங்குகிறது. ஸோ இதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா 11 நிமிஷம் 23 செகண்ட்குள்ளே இது வந்தடையும்னு பாலிசி நோட்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங்கை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து HIV தாக்கம் குறைப்பு, தமிழ்நாடு சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம்னு ஒரு விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் 2023 டிசம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்து திட்ட இயக்குநர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அனைத்து திட்ட பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட்டதற்காக சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திற்கு 2022 to 2023 ஆண்டிற்கான பாராட்டு சான்றிதழும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஸோ HIV தாக்கத்தை குறைத்ததற்காக 2022 to 2023 ஆண்டிற்கான பாராட்டு சான்றிதழ் தமிழ்நாடு கிடைச்சிருக்கு, சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம். அடுத்த டாபிக் 7th one, கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2023. ஸோ இது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் விளையாட்டுப் போட்டிகள் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2024 இருந்து 31/2024 வரைக்கும் நடந்திருக்கும். இந்த விளையாட்டுப் போட்டிகள் எங்கெல்லாம் நடந்திருக்கும்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த 4 நகரங்களில் வந்து நடந்திருக்கும். இதில் கலந்து கொண்ட வீரர்கள் கிட்டத்தட்ட 5500க்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் காட்சி விளையாட்டை மொத்தம் 27 விளையாட்டுகள் வந்து டெமோ ஸ்போர்ட்ஸாக இருந்துச்சு. அதில் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பமும் வந்து ஒரு டெமோ ஸ்போர்ட்ஸாக வந்து இருந்துச்சு. அண்ட் இதில் லோகோ மற்றும் சின்னம், லோகோவில் வான்புகழ் வள்ளுவரோட ஃபோட்டோ வந்து இடம்பெற்று இருக்கும். அண்ட் சின்னமாக வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் சின்னம் வந்து இதில் வந்து இடம்பெற்று இருக்கும். தமிழ்நாடோட தரவரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த விளையாட்டு போட்டிகளில் 2ஆம் இடம் வந்து பிடிச்சிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் விளையாட்டுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்கிறத ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு அதை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே முதன்முறையாக பாரா விளையாட்டு வீரர்களுக்கு 6 விளையாட்டு அரங்கங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் ஒன்று அமைக்க போகிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க போகிறாங்க. முதல் கட்டமாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்க போகிறாங்க. அண்ட் சில மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டு மையங்கள் அமைக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு விளையாட்டுக்காக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள். அண்ட் செஸ் ஒலிம்பியாட் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை 28 ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடந்திருக்கும். இது 44வது செஸ் ஒலிம்பியாட். இது யார் நடத்தியிருப்பாங்கன்னா உலக சதுரங்க கூட்டமைப்பு தான் நடத்தியிருப்பாங்க. எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நடத்தியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம்னு ஒன்று அமைய போகுது. அது எங்கே அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் அமைய போகுது. ஸோ இதுதான் இந்த கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். 8வது டாபிக், மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படுற உயிரிழப்புக்கான நிவாரணத் தொகையை தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சமாக உயர்த்தியிருப்பாங்க. 3/11/2021 அன்னைக்கு மனித உயிரிழப்போ இல்லைன்னா நிரந்தர இயலாமை ஏற்பட்டுச்சுன்னா மனித வனவிலங்கு மோதலில் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தினாங்க. தற்போது மனித உயிரிழப்போ நிரந்தர இயலாமை ஏற்பட்டுச்சுன்னா இழப்பீட்டுத் தொகை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து 9வது டாபிக், தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கையானது அதிகரிப்பு. இந்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மூலம் தமிழக வனத்துறை வந்து உறுதி செஞ்சுருப்பாங்க. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவோட உதவியுடன் தான்
இந்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பானது நடத்தப்படுகிறது. ஸோ முதல் கணக்கெடுப்பானது 25/2/2023, 26/2/2023 அன்னைக்கு நடந்திருக்கும். இந்த 2 நாளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு மூலம் மொத்தம் தமிழ்நாட்டில் 246 கழுகுகள் வந்து இருந்திருக்கு. அடுத்து இரண்டாவது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பானது 30/12/2023, 31/12/2023 வந்து நடந்திருக்கும். ஸோ இதில் எவ்வளோ கழுகுகள் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 320 கழுகுகள் வந்து இருக்குது. ஸோ முதல் கணக்கெடுப்பில் 246 இருந்தது, ரெண்டாவது கணக்கெடுப்பில் 320 கழுகுகள் வந்து இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கழுகுகளோட எண்ணிக்கையை வந்து குறையாமல் பாதுகாப்பதற்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கழுகுகள் பாதுகாப்பு குழு வந்து ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை வன உயிரின காப்பாளரோட தலைமையில் தான் மாநில அளவிலான கழுகுகள் பாதுகாப்பு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. யாரோட தலைமையிலனா, தலைமை வன உயிரின காப்பாளரோட தலைமையில். ஸோ இந்த கழுகுகள் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்காக ஒரு மருந்தை வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபினாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைக்ளோஃபினாக்குங்கிறது என்னென்னா, கால்நடைகளில் வலி நிவாரணைக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் டைக்ளோஃபினாக். இந்த டைக்ளோஃபினாக்கை வந்து கால்நடைகளுக்கு நம்ம வலி நிவாரணையாக வந்து பயன்படுத்தினோம்னா, கால்நடைகள் வந்து இறந்த பிறகு வெட்ட வெளியில் கிடக்கும்போது அதை கழுகுகள் வந்து சாப்பிட்றதுனால அந்த டைக்ளோஃபினாக் வந்து கழுகுகளோட உடம்புக்குள்ளே போயிட்டு கழுகுகள் இறப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த டைக்ளோஃபினாக்கை பெரும்பாலும் வந்து இந்தியா ஃபுல்லே வந்து இதை தடை செஞ்சுட்டாங்க. இதை பயன்படுத்தினாங்கன்னா அதை விற்கக்கூடிய அந்த கடை உரிமையாளர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசைய வந்து வாய்ப்பு இருக்குது, கடையை வந்து இழுத்து மூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கழுகுகள் பாதுகாப்பு குழு தென்னிந்தியாவில் எஞ்சியிருக்கும் கழுகுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது. ஒரு மருந்து தடை செஞ்சுருப்பாங்க. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபினாக். அடுத்து 10வது டாபிக், வீரமாமுனிவர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையும் மணிமண்டபமும் திறந்திருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களுக்கு மார்பளவு சிலை திறந்திருப்பாங்க. பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு ஒரு நினைவு தூண் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவர் யாருன்னா, தமிழ் அகராதியின் தந்தை என்று போற்றப்படுபவர் தான் வீரமாமுனிவர். இவர் திருக்குறளில் அறத்துப்பாலையும் பொருள்பாலையும் எந்த மொழியில் மொழிபெயர்த்திருப்பார்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். இவர் குட்டி தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருப்பாங்க. குட்டி தொல்காப்பியம் வந்து தொன்னூல் விளக்கம் என அழைக்கப்பட்டிருக்கும். தேம்பாவணிங்கிற ஒரு காப்பியத்தை வந்து இவர் இயற்றியிருப்பார். அது இயேசுநாதரோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. அண்ட் சில சிற்றிலக்கியங்களை வந்து படைத்திருப்பார். அது என்னன்னா, திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தேரி அம்மல் அம்மானி, இந்த சிற்றிலக்கியங்களை இவர் படைச்சிருப்பார். ஸோ இவருக்காக தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கம்பட்டி கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவுருவச் சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டிருப்பார். இவர் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூருங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பார். இவர் பாடிய சில பாடல் வரிகள் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா பார்த்துப்போம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அடுத்து தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அடுத்து தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. இதெல்லாம் இவர் பாடிய பாடல் வரிகள் நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இவர் 1932 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றிருப்பார். இவர் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பார். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கல்லன், காணாமல் போன கல்யாண பெண், அடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள், பிரார்த்தனை கவிதைகள், திருக்குறள் புதிய உரை, இந்த நூல்கள் நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு 20 லட்சம் ரூபாய் செலவில் இவரோட இல்லத்திலே அமைச்சிருக்காங்க. இவரோட இல்லம் இப்போ தான் சொன்னேன், நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து மார்பளவு சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. அண்ட் கணியன் பூங்குன்றனார் அவருக்கு நினைவு தூண் அமைச்சிருப்பாங்க சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியில். இதை நம்ம பழைய தமிழரசு மேகசினில் வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் வந்து ஒரு மந்தில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ கணியன் பூங்குன்றனார் அவருக்கு நினைவு தூண் எங்கே அமைக்கப்பட்டதுன்னா சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி என்பவருக்கு திருவுருவச் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வாளுக்கு வேலி அம்பலம் தென் தமிழகத்தில் மருது பாண்டியர்களோட உற்று நண்பனாக விளங்கியவர் தான் வாளுக்கு வேலி அம்பலம். இவர் வேலுநாச்சியர் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஸோ இவருக்கு வந்து ஒரு திருவுருவச் சிலை வந்து சிவகங்கை வட்டத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து யாருக்கு வந்து ஒரு திருவுருவச் சிலை அமைச்சிருப்பாங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணிக்காலடி. இந்த வெண்ணிக்காலடி மன்னர் பூலித்தேவரோட படையில் முக்கிய தளபதியாக இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு எங்கே திருவுருவச் சிலை அமைச்சிருக்காங்கன்னா, நெற்கட்டும் செவல் கிராமத்தில் திருவுருவச் சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 11வது டாபிக், ஏசியாவின் மிகப்பெரிய மென்பொருள் பூங்கா டைட்டல் பார்க். தமிழ்நாட்டில் முதல்ல டைட்டல் பார்க் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, சென்னை தரமணியில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 4/7/2000 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தான் தொடங்கப்பட்டது. இந்த டைட்டல் பார்க்குக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே 3வது மிகப்பெரிய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா, ஏசியாவிலே 1வது மிகப்பெரிய மென்பொருள் பூங்கா. ஸோ அது எங்கே இருக்குது? சென்னை தரமணியில். எப்போ அமைச்சாங்கன்னா 4/7/2000 அமைச்சாங்க. 12வது டாபிக்,
இந்த 12வது டாபிக் என்ட்ராகிறதுக்கு முன்னால் 10வது டாப்பிக்கில் வீரமாமுனிவர் குறித்து ஒன்று தப்பாக சொல்லியிருப்பேன். நான் அதிலே நோட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம்ங்கிற நூல் தான் எழுதியிருப்பார். அந்த தொன்னூல் விளக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி தான் குட்டி தொல்காப்பியம். நான் அப்படியே மாற்றி சொல்லியிருப்பேன். ஸோ தொன்னூல் விளக்கம் என்ற நூலை வந்து வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். அதற்காக கொடுக்கப்படும் ஒரு அடைமொழி தான் குட்டி தொல்காப்பியம். ஸோ இப்போ 12வது டாபிக், இந்தியாவிலேயே முதலாக செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்துக்காக மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசு தான். அந்த மாநாடு என்னன்னா பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு நடத்தியிருப்பாங்க. எதற்காகனா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழ் மொழியோட நிலையை குறித்து ஆராயணும் மற்றும் விவாதிக்கணும், புதிய சிந்தனைகளை வந்து உருவாக்கி கொள்ளணும், இளம் திறமையாளர்களை அடையாளம் காணணும். இதற்காக தான் பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா February 8, 9, 10 வந்து நடந்திருக்கும். யார் நடத்தியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அரசும் தமிழ் இணைய கல்விக் கழகமும் சேர்ந்து தான் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பாங்க. இந்த மாநாடு எந்த பேஸில் வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தளங்கள் செயற்கை நுண்ணறிவு, அதிக அளவில் மொழி மாதிரிகளை உருவாக்குதல், பல்நுட்ப உள்ளடக்க உருவாக்கம், கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்பம், மின்னாளுமை ஆகிய தளங்களில் தான் இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டில் எதெல்லாம் தமிழில் உருவாக்க முயற்சிகள் வந்து எடுக்க போகிறாங்கன்னா, ஆங்கில தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு வரும் இயற்கை மொழி ஆய்வு, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயந்திர வழி கற்றல், மெஷின் லேர்னிங், இயந்திர மொழியாக்கம், மெஷின் டிரான்ஸ்லேஷன், மெய்ப்பாட்டு பகுப்பாய்வு, சென்டிமெண்டல் அனலைசிஸ், பெருந்தரவக மாதிரி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தானியக்க பேச்சுரை, ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னைஷன் போன்றவற்றை தமிழில் உருவாக்கும் முயற்சியாக தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். யாராச்சும் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா Group 2A மெயின்ஸ், நீங்கள் இந்த கலைச்சொல் நமக்கு வந்து இருக்குது சிலபஸில். ஸோ அதை இதிலிருந்தும் நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து, தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்பத்துக்காக இன்ன வரைக்கும் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 1997 தான் தகவல் தொழில்நுட்ப கொள்கை வந்து வெளியிடப்பட்டது. அதை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அண்ட் தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனித்துறை வந்து எப்போது உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1998 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து 1997 தரமணியில் தான் டைட்டில் பூங்கா வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு மென்பொருள் பூங்காவாக இருக்குங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது எப்போ வந்து திறந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்து, தமிழ்நாடு இணைய பயன்பாடு இந்த டாப்பிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இணைய பயன்பாட்டாளர்களோட எண்ணிக்கையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத IAMAIங்கிற ஒரு தொலைத்தொடர்பு ஆய்வகம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இணைய பயன்பாட்டாளர்கள் எண்ணிக்கையில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதில் மாநில வாரியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. ஸோ இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் முக்கியம். ஸோ அடுத்து, TN பீட் எக்ஸ்போ 2024 13வது டாபிக். இந்த TN பீட் எக்ஸ்போ 2024 என்னன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்களே, அதில் இருக்கிற தொழில் முனைவோருக்கான மாபெரும் கண்காட்சி தான் இந்த TN பீட் எக்ஸ்போ. இதில் அந்த தொழில் முனைவோர்கள் கண்டுபிடித்த உற்பத்தி பொருட்கள், தயாரிப்பு பொருட்களை வந்து காட்சிப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் TN பீட் எக்ஸ்போ. இதை யார் நடத்துகிறாங்கன்னா, ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் தான் இதை நடத்தி இருப்பாங்க. அடுத்து 14வது டாபிக், சென்னையில் 48வது இந்திய சுற்றுலா மற்றும் பொருட்காட்சியானது 12/1/2024 நடந்திருக்கும். இதோட தீம் மட்டும் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும். ஸோ இந்த சென்னையில் 48வது இந்திய சுற்றுலா மற்றும் பொருட்காட்சியோட தீம் சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும். அடுத்து 15வது டாபிக், தமிழ்நாடு அரசோட சார்பில் குடியரசு நாள் விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க. அதில் சில பதக்கங்கள் வந்து வழங்கியிருப்பாங்க. அது யார் யாருக்கு கொடுத்தாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, வீரதீர செயல் புரிந்தமைக்கான விருதுகளில் அண்ணா பதக்கம் 2024 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று யாசர் அராஃபத், அடுத்து டேனியல் செல்வசிங், அடுத்து சிவகுமார். இந்த 3 பேருக்கு அண்ணா பதக்கம் 2024 கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் 2024 மத நல்லிணக்கத்திற்காக சிறப்பாக சேவையாற்றி வந்த திரு முகமது ஜீஃபேர் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து, விவசாயிக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. ஸோ மாநில அளவில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது தான் இந்த விருது. இதை யார் வாங்கியிருப்பாங்கன்னா, சேலத்தை சேர்ந்த திரு சி பாலமுருகன் என்பவர் வாங்கியிருப்பாங்க. அடுத்து, காந்தியடிகள் காவலர் பதக்கம். இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்திய காவல் துறையில் இருக்கிற முக்கியமான காவலர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சசாங் சாய், அடுத்து காசி விஸ்வநாதன், அடுத்து முனியசாமி, அடுத்து திரு ஜே ரங்கநாதன். இவங்களுக்கெல்லாம் இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கமானது வழங்கப்பட்டிருக்கும்.
அடுத்து சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருது. ஸோ ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருப்பாங்கன்னா மதுரை மாநகரத்தை சேர்ந்த C3SS காலனி காவல் நிலையம், செகண்ட் வந்து நாமக்கல் காவல் நிலையம், தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிற காவல் நிலையம். ஸோ இவங்க தான் வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து முதலமைச்சர் சிறப்பு விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா திருமதி ஆயியம்மாள் வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க எதற்காக வாங்கியிருப்பாங்கன்னா 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை வந்து உயர்நிலைப்பள்ளி, அதாவது நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக மாற்றுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்க படித்த நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாக மாற்றுறதுக்காக அவங்களோட சொந்த நிலமான 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக முதலமைச்சர் சிறப்பு விருதானது திருமதி ஆயியம்மாள் என்ற பூரணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட பிப்ரவரி 2024 தமிழரசு மேகசின் முடிந்தது. மார்ச் 2024. ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தலாம். அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. இந்த குறளுக்கான பொருள், அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும், அந்த உள்ளம் தான் நட்பு எனும் பெரும் சிறப்பை வந்து உருவாக்கும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து 2024 நடந்திருக்கும். எப்போயிலேருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் நடந்திருக்கும். இந்தியாவில் 7 கட்டங்களாக நடந்திருக்கும். இது சுதந்திர இந்தியாவோட 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஆகும். தமிழ்நாட்டில் எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/4/2024 வந்து ஒரே கட்டமாக நடந்திருக்கும். ஸோ இதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நாள் 4/6/2024. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் உலக மகாகவி பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதேசமித்திரன் பத்திரிகையில் பாரதியார் அவர்கள் பணிபுரிந்திருப்பார். இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை வந்து தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி என்பவர். இதில் எவ்வளோ மாத சம்பளத்திற்காக பாரதியார் அவர்கள் ஒர்க் பண்ணார்னா 30 ரூபாய் மாத சம்பளத்திற்கு ஒர்க் பண்ணார். ஸோ பாரதியார் பாடிய முக்கிய பாடல் வரிகள், மக்களோட அறியாமையை போக்குவதற்காக புதுமை பெண்கிற ஒரு பாடலை வந்து இயற்றினார். அதில் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தலைக்குமாங்கிற ஒரு பாடல் வரியை வந்து இயற்றியிருப்பார். பாரதியார் பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை வந்து பாடியிருப்பார். அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றும் பாரதியார் வந்து பாடியிருப்பார். அடுத்து ராஜாஜி பாரதியாரை வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா காந்தியடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் எங்கள் தமிழ்நாட்டு கவி என்று காந்தியடிகள்கிட்ட ராஜாஜி வந்து சொல்லியிருப்பார். இதே 6th தமிழ் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவர் எங்கள் தமிழ்நாட்டின் சொத்துன்னு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து திருவிக்கா வந்து பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா இது பாரதி சகாப்தம், தமிழர்களின் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் பாரதி உன்னதமான புரட்சியை உண்டாக்கிவிட்டார். இவர் கவிதை தாகூர் கீதாஞ்சலியை காட்டிலும் உயர்ந்தது. பாரதி உலக மகாகவி என்று திருவிக்க அவர்கள் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். ஸோ நமக்கு கேள்வி கேட்கலாம், பாரதியை உலக மகாகவி என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான விடை திருவிக்கா தான் இருக்கும். ஸோ இந்த பாரதியார் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் திங்களில் தான் இறந்தார். ஸோ இவரோட நாள் தான் இவர் இறந்த நாளை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மகாகவி நாளாக கொண்டாடிட்டு வரோங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்த டாபிக் வந்து என்னன்னா முக்கியமான தினங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 8 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம். மார்ச் 21 உலக கவிதைகள் தினம். அடுத்து உலக சுகாதார தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 7 வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 3வது டாபிக் ஔவைக்கு அபூர்வ நெல்லிக்கனியை பரிசளித்த அதியமான். அதியமான்ங்கிறவர் தகடூருங்கிற ஒரு ஏரியாவை ஆட்சி புரிந்துட்டு வந்துட்டு இருப்பார். அந்த தகடூர் தான் தற்போது தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தகடூருங்கிறது கொங்கு நாட்டு குறுநில பகுதிகளில் ஒன்று. அதியமானும் ஔவையாரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருப்பாங்க. இவங்களோட நட்பு வந்து எப்படி வந்து தொடர்பு படுத்தி சொல்லியிருப்பாங்கன்னா பாரியும் கபிலரும் போல, ஆய் அண்டிரனும் அணிச்சேரி முடமோசியாரும் போல அதியமானும் ஔவையாரும் உயிர் நண்பர்களாக திகழ்ந்தனர். ஔவைக்காக தன் இனிய உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தவர் தான் இந்த அதியமான். அடுத்து அதியமானுக்கும் தொண்டைமான் இளந்திரையனுக்கும் ஒரு சண்டை நடக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும், போர் நடக்க. அதை வந்து தடுத்து நிறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். அது தொண்டைமான் இளந்திரையன் வந்து காஞ்சியை வந்து ஆட்சி புரிந்தவர். அடுத்து சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரைக்கும் அதியமானுக்கும் இடையே வந்து போர் நடைபெற வந்து இருந்திருக்கும். அந்த போரும் நடைபெற்று இருக்கும். அதில் தான் வந்து என்னன்னா அதியமான் அவர்கள் பெருஞ்சேரல் இரும்புரை வந்து எய்த வாளால் வந்து இருந்திருப்பார். அதியமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்துருப்பார்ல, அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாள் வேட்டையாட மலைக்கு போனாராம். மலைக்கு போகும்போது அங்கே ஒரு மலை பிளவு இருந்துச்சான். அந்த மலை பிளவில் ஒரு நெல்லிக்காய் மரம் வந்து இருந்ததாம். அதில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருந்ததாம். என்னடா ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நேராக மேலே போயிட்டு அதை பறிச்சுட்டு கீழே வந்த பிறகு இதை பற்றி விசாரிக்கிறாராம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட. பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெல்லிக்கனி வருஷத்தில் 1 மட்டும் தான் காய்க்கும், அதுவும் சான்றோரோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதை இவர் சாப்பிடாம ஔவையார்கிட்ட போயிட்டு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நட்பு தான் இவங்களுடைய நட்பு. அடுத்து 4th டாபிக் தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்கள் ஒரு பார்வை.
இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் நீலகிரி மலை. இது இமயமலையை விட தொன்மையானது. தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம்ங்கிற 3 மாநிலங்கள் சந்திக்கிற இடத்துல தான் இந்த மலைத்தொடரானது அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சியோட மலைத்தொடரில் முக்கிய பாகமாக இந்த நீலகிரி மலையானது இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் வாழிடம் தான் ஊட்டி. இது மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுகிறது. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. அண்ட் இந்தியாவின் முதல் பல் உயிரின பகுதி என்ற பெருமையும் நீலகிரி பகுதிக்கு வந்து உண்டு. அண்ட் தொட்டபெட்டா புகழ்பெற்ற மலை உச்சி, இது நீலகிரி மலையில தான் அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திலேயே அதிகபட்ச உயரமான சிகரம்னா தொட்டபெட்டா தான். இதனுடைய உயரம் வந்து 2636 மீட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை அடுத்து உள்ள உயரங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ டவுன் ஹில் 2530 மீட்டர், அடுத்து ஹிலப் ஹில் வந்து 2448 மீட்டர், அடுத்து எல்கை ஹில் வந்து 2530 மீட்டர். அடுத்து வேற என்னெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா முதுமலை வனவிலங்கு காப்பீடம் இருக்குது. இதுதான் இந்தியாவின் முதல் வனவிலங்கு சரணாலயம் என்ற பெருமையை பெற்றது. அடுத்து முக்கூர்த்தி நேஷனல் பார்க் இருக்குது. நீலகிரி வரையாடு வந்து நீலகிரியில் தான் அதிகமாக காணப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மாநில விலங்குன்னு அழைக்கப்படுகிறது. நீலகிரி வரையாடு தினம் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 7 வந்து அனுசரிக்கப்படுகிறது. நீலகிரி வரையாடுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டமானது அக்டோபர் 12, 2022 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அருவி வந்து மோயர் அருவி. அடுத்து இந்த மோயர் அருவி வந்து எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முதுமலை வனவிலங்கு காப்பகத்திற்குள் தான் இந்த மோயர் அருவியானது அமைந்துள்ளது. அடுத்து வேற என்னென்ன அருவிகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் கேத்தரின் அருவிகள், கல்லட்டி அருவி, எல்க் அருவி, லாஸ் அருவி, குன்னூர் காட்டேரி அருவி, இதெல்லாம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. லேடி கானிங் சீட்டுங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த லேடி கானிங் சீட்னா 1857 ரிவோல்ட் காரணமான கானிங்கோட ஒய்ஃப் வந்து இந்த இடத்துல வந்து பொழுதுபோக்கு வந்து செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து லேடி கானிங் சீட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து பழங்குடிகள் வந்து பட்டாம்பூச்சி நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து கெய்தி பள்ளத்தாக்கு. இந்த கெய்தி பள்ளத்தாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகில் 2வது பெரிய பள்ளத்தாக்கு என்ற புகழ் பெற்றது. ஸோ இந்த பள்ளத்தாக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சுவிட்சர்லாந்து தமிழ்நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரில, நீங்களும் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். உலகின் 2வது பெரிய பள்ளத்தாக்கு கெய்தி பள்ளத்தாக்கு. அடுத்து பைக்காரா. பைக்காராங்கிறது இந்த மாவட்டத்தோட ஒரு பெரிய ஆறு. இந்த ஆறை தான் தோடர் பழங்குடியினர் புனித நதியாக கருதுகிறாங்க. இது எங்கே இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி உச்சியிலிருந்து உற்பத்தி ஆகுது. இந்த ஆறு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதியில் வந்து அருவியாக வந்து முடியுது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்லில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கொடைக்கானல் பற்றி பேசியிருப்பாங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் வந்து 2133 மீட்டர் உயரத்தில் வந்து அமைந்துள்ளது. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான அணைகள்னு பார்த்தோம்னா பாலார், பொறந்தலார், வர்தமா நதி, பாபப்பலார், மருதமா நதி, இதெல்லாம் வந்து முக்கியமான அணைகள். அண்ட் நிலக்கோட்டைங்கிற ஏரியாவில் பித்தளை பாத்திரங்களும் நகைகளும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் கோட்டை வந்து கட்ட ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்ட முத்துகிருஷ்ணர் அவர்கள் தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை முடிச்சு வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் திருமலையார் அவர்கள் தான் முடிச்சு வச்சிருப்பாங்க. 1755 ஹைதர் அலி அவர்கள் தன் மனைவி மற்றும் 5 வயது மகனான திப்புவையும் அழைத்துட்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் இங்கே தான் வந்து மறைத்து வைத்திருந்தாராம். அடுத்து வந்து பட்டுப்பூச்சி சந்தை வந்து திண்டுக்கல்ல இருக்குது. அடுத்து வந்து என்னன்னா கரடிச்சோலை அருவி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. கலப்பின பட்டுப்பூச்சி உற்பத்தி மையமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. மணப்பாறை முறுக்குங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல். இப்போ தான் கொடைக்கானல் முன்னாடி பார்த்தோம். ஸோ எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 அடி உயரத்தில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில். அடுத்து அமைதி பள்ளத்தாக்கு. அமைதி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து திண்டுக்கல் மாவட்டம் தான். அடுத்து செண்பகனூர் அருங்காட்சியகம். இது ரொம்ப முக்கியமானது. தொல்பொருள் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டு தற்போது எஞ்சியுள்ள தொன்மையான செடி வகைகள், மலர் இனங்கள், உயிரின தொகுப்புகள் பலவும் இங்கு வந்து போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து வந்து டால்மன் வட்டம். இந்த டால்மன் வட்டங்கிறது என்னன்னா கற்கால மற்றும் எஃகு கால மக்கள் வாழ்ந்ததாகவும் இறந்தவர்களை புதைக்கும் இடமாகவும் ஆய்ந்தறியப்பட்டதான் டால்மன் வட்டம். இந்த டால்மன் வட்டம் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து தலையாறு அருவி இருக்குது. இந்த தலையாறு அருவிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, எலிவாள் அருவி. அடுத்து பசுமை பள்ளத்தாக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தற்கொலை முனைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பம்பர் அருவி இருக்குது. இந்த பம்பர் அருவிக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேஸ்கெட் ஒரு பெயரும் இருக்குது. அடுத்து ஃபேரி ஃபால்ஸ் இருக்குது. அடுத்து வெள்ளி அருவி இருக்குது. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஆய்வு மையம். இந்த சூரிய ஆய்வு மையம் வந்து என்னென்னா கொடைக்கானல் மலையில் 2343 மீட்டர் உயரத்தில் வந்து அமைந்துள்ளது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கோள்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். இது எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1989 நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட என்னென்ன ஸ்பெஷல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பாடல் வரியில் இந்த கன்னியாகுமரி வந்து நம்மளுடைய தெற்கெல்லே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் வரி தான் வடவேங்கட முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று. இந்த பாடல் வரியில்
தெற்கு பகுதியில் எல்லையாக கன்னியாகுமரி அமைந்துள்ளதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கன்னியாகுமரியில் என்னென்ன முக்கியமான இடங்கள்? உதயகிரி கோட்டை, தமிழ்நாட்டோட பழமை வாய்ந்த நினைவு சின்னங்களில் ஒன்று. மார்த்தாண்டவர்மன் ஆட்சி செய்த காலகட்டமான 1729 1758 கட்டப்பட்ட இந்த கோட்டை தான் உதயகிரி கோட்டை. இதில் ஒரு துப்பாக்கி பட்டறையும் இருந்துச்சுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு டச்சுக்கார தளபதியான டி லெனாயினோட கல்லறையும் இந்த கோட்டையில் அமைந்துள்ளது. அடுத்து உலக்கை அருவி இருக்கு, திருப்பிறப்பு அருவி இருக்கு இந்த மாவட்டத்தில். தமிழன்னைக்குன்னு ஒரே ஒரு பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேச்சிப்பாறை அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கு. அண்ட் மருத்துவ மலைன்னு ஒரு மலை இருக்கு, இதற்கு இன்னொரு பெயர் மருந்து வாழும் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து மாத்தூர் தொங்கு பாலம், இதுதான் ஏசியாவின் மிக நீளமான குறுக்கு பாலமா. 115 அடி உயரம் கொண்டது, ப்ளஸ் 1 கிலோமீட்டர் நீளம் உடையது தான் இந்த மாத்தூர் தொங்கு பாலம். இது எப்போ கட்டியிருப்பாங்கன்னா 1966 தான் கட்டியிருப்பாங்க. அடுத்து முக்கூடல், இந்த முக்கூடலுங்கிற அணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மகாராஜா என்பவர் தான் கட்டியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ காஞ்சிபுரம் எடுத்திங்கன்னா பல்லவர்களோட தலைநகரமாக இருந்திருக்கும். பல்லவர்கள் கிபி 6 முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தார்கள். அவருக்கு பிறகு சோழ, விஜயநகரம், முகலாய பேரரசுகளும் ஆங்கிலேயர்களும் இந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்திருப்பார்கள். இதில் முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் இருக்கும், அண்ட் பறவைகளின் சரணாலயமான வேடந்தாங்கல் இருக்கும். இதில் உத்திரமேரூருங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த உத்திரமேரூர் ஊரில் 2 கல்வெட்டுகள் கிடச்சிருக்கும், கிபி 919 கிபி 922. இந்த 2 கல்வெட்டும் எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களோட குட ஓலை முறை பற்றி குறிப்பிடும். அதாவது எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷல். ஸோ அதில் தகுதி, தேர்தல் நடக்கும் முறை, தேர்வு பெற்றவருக்கு வழங்கப்படும் உரிமைகள், குடிமக்களோட கடமைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட பதவி, அப்புறம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பதவி இழப்பதற்கான சூழ்நிலைகள், உறுப்பினர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே அந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த உத்திரமேரூருங்கிறது ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் கல்பாக்கம் அணுமின் ஆய்வு நிலையமானது அமைந்துள்ளது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 தொடங்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய ரியாக்டரோட நேம் காமினி ரியாக்டர். இது எந்த எரிபொருளை பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 233ங்கிற எரிபொருளை பயன்படுத்துகிறது. அடுத்து மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் அதிக அளவில் சிற்பங்கள் இருக்கு. அந்த சிற்பங்களை வடிவமைத்தவரோட பெயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிற்பங்களை வடிவமைத்து செதுக்கிய சிற்பி தேவதா பெருந்தச்சன் என்பவர் ஆவார். இது வரைக்கும் நம்ம பேர் படிச்சிருக்க மாட்டோம், ஸோ பார்த்துக்கோங்க. தேவதா பெருந்தச்சன் என்பவர் தான் மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே செதுக்கி இருப்பாராம். 5வது டாபிக், இதுதான் லாஸ்ட் டாபிக். வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழாவில் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு மலர் வெளியீடு. வைக்கம் போராட்டம் நடந்து 100 வருஷம் நிறைவடைந்து இருக்கும். ஸோ அதை அனுசரிக்கிற விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரள கவர்மெண்ட்டும் இணைந்து இந்த நூற்றாண்டு சிறப்பு விழாவை நடத்தியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சில டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு வைக்கம் போராட்டம்னா என்னென்னா, அப்போதைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே வைக்கம் மகாதேவருங்கிற கோயிலை சுற்றி அமைந்துள்ள தெருக்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நடப்பதற்கு தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகளை நீக்க கோரி 1924ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் நாள் கேரள தலைவரான TK மாதவன் என்பவர் இந்த போராட்டத்தை தொடங்குறாரு. போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அங்கே இருந்த முக்கிய தலைவர்கள் ப்ளஸ் இவரும் கைது செய்யப்படுறாங்க. ஸோ மீதம் இருந்த முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் அவர்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தணும்னு சொல்லி கூப்பிடும்போது இவரும் போயிட்டு தலைமையேற்று நடத்துகிறாரு. ஸோ இவர் தலைமையேற்று நடத்தும்போது 2 முறை சிறைக்கு செல்றாரு. சிறைக்கு போன டைமில் இவரோட குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவாங்களாம். ஸோ அடுத்து பெரியார் என்னென்ன மாதிரியான கொடுமைகள்லாம் சிறையில் அனுபவித்தாருங்கிறத ஒரு புத்தகத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தோட பெயர் பந்தனத்தில் நின்னுங்கிற ஒரு மலையாள புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KP கேசவமேனன் என்பவர் எழுதியிருப்பார். ஸோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த வைக்கம் போராட்டமானது முடிவுக்கு வருது. ஸோ 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்ற இந்த வைக்கம் போராட்டமானது 1925 நவம்பர் 23ஆம் நாள் முடிவுக்கு வருது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வைக்கத்தில் ஒரு வெற்றி விழாவும் கொண்டாடி இருக்காங்க பெரியாரோட தலைமையில். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1925 நவம்பர் 29. இப்போ இந்த நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு புக்கு வெளியிடுறாங்க. ஒரு புக்கு இல்லை, 2 புக்கு. அதை யார் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரள முதல்வரான பினராயி விஜயன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அந்த 2 நூல்கள் என்னென்னா, ஒன்று வைக்கம் போராட்டம் 1924 to 2023 நூற்றாண்டு மலர், இன்னொன்று பெரியாரும் வைக்கம் போராட்டமும். அடுத்து இன்னொரு புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. பல அதிகமானவர்கள் எழுதிய வைக்கம் போராட்டங்கிற ஒரு நூல் சொல்லியிருப்பாங்க. அது தமிழ் நூலின் மலையாளம் கன்னட மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன, அதையுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பல அதிகமானவர்கள் எழுதிய வைக்கம் போராட்டம்.
அடுத்து டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியாரை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. அது என்னங்கிறத பார்த்துலாம். வைக்கத்து வீரர் என்று யாரை சொன்னோம், வைக்கத்தி தீண்டாமை கழுத்தில் என்று வரிப்புலியாய் களம் சென்று வாகை சூடி வையகத்து மக்கள் தந்த பட்டம் ஒன்றோ வைக்கர் வீரர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். யாருன்னா கலைஞர் வந்து பெரியாரை பற்றி சொல்லியிருப்பார். வைக்கத்தி வீரர் என்று யாரை சொன்னோம், வைக்கத்தி தீண்டாமை கழுத்தில் என்று வரிப்புலியாய் களம் சென்று வாகை சூடி வையத்து மக்கள் தந்த பட்டம் ஒன்றோ வைக்கம் வீரர். அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி என்ன கூறுறாங்கன்னா, ஒருவர் புறப்பட்டு ஓயாது உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாது பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ளச் செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கன்றி வேறெங்கும் இருந்ததில்லை என்று குறிப்பிட்டார்கள். பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து குறிப்பிடுறார். அடுத்து இந்த வைக்கம் போராட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து மகத் போராட்டத்தை நடத்துவதற்கு ஒரு உத்வேகமாக இருந்ததுங்கிறதையும் இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சமூக புரட்சி இயக்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளா, அதாவது முதல்வர் அவர்கள் சமூக புரட்சி இயக்கத்தை தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் முன்னின்று நடத்தியவர்கள் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது யாருங்கிறத பார்த்துடலாம். கேரளாவில் சமூக புரட்சி இயக்கம் என்பது நாராயணகுரு, டாக்டர் பல்பு பத்மநாதன், குமாரன் ஆசான், ஐயன்காளி, டி கே மாதவன் ஆகிய தலைவர்களால் வரிசையாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் புரட்சி இயக்கமானது ராமலிங்க அடிகளார், வைகுண்டசுவாமி, அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார், பண்டித அயோத்திதாசர், டி.எம். நாயர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களால் வரிசையாக நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. டோட்டலாக நம்ம ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழரசு மேகசின் வந்து முடிச்சாச்சு. இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு வீடியோ வந்து எல்லாமே பாருங்கள். எல்லாமே குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸ்க்கு இப்போதைக்கு யூஸ் ஆகும். அண்ட் குரூப் 1 படித்தாலும் யூஸ் ஆகும், குரூப் 4 படித்தாலும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த தமிழரசு மேகசின் கிடைக்காது, அதனால் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சில இடங்களில் நான் திக்கி திணறி இருப்பேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். எந்த இடத்துல புரியலையோ கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பார்க்கலாம்.